வேற எந்த கறியிலுமே இப்படி இருக்காதுங்க. ரத்தம் பாத்தீங்க, ரத்தம் தான் டேஸ்ட். ஏங்கக்கா கறி அலாசவும் மாட்டாங்க, டேஸ்ட் போயிடும். இது வந்து தாளிக்கவே போறது இல்லையாமா, எண்ணெய் ஊத்துனாங்கல்ல இதுலயே வந்து குக் ஆயிக்குமாமா. எல்லாமே இதுலதான் போட போறோம். இது என்னங்கக்கா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? ஆமா, யாரு கண்ணு வச்சிடாதீங்க. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனு வேர்ல்ட். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறிங்க. இங்கே வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஃபேமஸான வாத்துக்கறி கடைக்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலாயுதம்பாளையத்தை தாண்டினோடனே பைபாஸ் ரோட்ல இருக்கு. இந்த பைபாஸ் கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு கன்னியாகுமரி பைபாஸ். அதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. வீடியோக்குள்ள போயிடலாம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போகுது. ஏன்னா அந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, செம்ம கூட்டமாக இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வாங்க கடைக்குள்ள போயிடலாமா? இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கடை வந்து கறி இருக்குல்ல, கறி வேணா வாங்கிக்கலாம். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா வறுத்தும் தராங்க. ஆனா எல்லா நாளுமே கடை இருக்குமா? எல்லா நாளுமே இருக்குமா? இதெல்லாம் வந்து இப்ப இது வீட்டுக்காங்கன்னா இல்ல கடைக்கா? கடைக்குங்களா? இப்ப நாங்க வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க ஃப்ரெஷ்ஷா புடிச்சு வாத்தை புடிச்சு நம்ம இங்கேயே கிளீன் பண்ணி இங்கேயே ரெடி பண்ணி அப்படியே சமைக்கிறாங்க. ஏன்னா நிறைய பக்கம் பழைய கறி போட்டுருவாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வாத்தை எங்க இருக்கு அதையும் காட்டுறேன். வாத்தை பிடிச்சி அப்பயே கிளீன் பண்ணி அப்பயே இது பண்றாங்க. இது எல்லாமே கடைக்கு தானே ப்ரோ? மக்கள், இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதோட கறி. இது பாத்தீங்கன்னா சளிக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. வாத்து முட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஒல்லியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. ஏன்னா உடம்பு சீக்கிரம் ஊறிடும், நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இதுதாங்க அப்பப்ப அன்னன்னைக்கு பிடிச்சி உயிரோட பிடிச்சி அப்பப்பயே கிளீன் பண்ணி அப்பப்பயே சமையல் பண்ணிடுறாங்க. வேற லெவல்ல. ப்ரோ பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்றாரு. அவர் வந்து நம்மளோட வாத்தை பத்தி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட கேட்டுக்கலாமா? உங்க பேர் ப்ரோ? அஸ்லாம். எந்த ஊர் ப்ரோ? லோக்கல் தாங்களா? ஏன் வாத்தை வந்து நம்ம எல்லாம் கழுத்தை பிடிச்சி தூக்குறாங்க, என்ன ரீசன்? வாத்தை நம்ம கழுத்தை பிடிச்சா தூக்கணுமா? அப்புறம் வாத்தை பாத்தீங்கன்னா மக்களே வந்து அறுக்க மாட்டாங்க. இந்த கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா அறுத்துட்டு அப்புறம் இது பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வாத்தோட கழுத்து இருக்குல்ல, அதை பாத்தீங்கன்னா திருவி அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் ப்ரோ? வாத்து ரத்தை வந்து ஹெல்த்துக்கு நல்லது. கிளியர் பண்ணும். டேஸ்ட். அந்த வாத்து ரத்தம் இருக்குங்கல்லங்க, அதுதான் பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆமா, அதுதான் வந்து டேஸ்ட் ஆமா. ஏன்னா கோழிலாம் இருக்கும்னா அந்த ரத்தம் எல்லாம் போயிரும்ல, அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இது வாத்தை வந்து எங்கேயுமே அப்படி கழுத்து அறுத்தே போட மாட்டாங்க. கழுத்து இப்படி திருவி அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. இது என்னென்ன இதுக்கு ப்ரோ ஹெல்த்துக்கு நல்லது? சளி, இரும்பல், காய்ச்சல், அதான் சொன்னால அப்படியே சளி, இரும்பல், அப்புறம் இந்த காய்ச்சல், கல், அந்த கிட்னி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் வந்து கியூர் ஆகுதாமா. இது சளியில உடம்பெல்லாம் இளைச்சவங்களா இருப்பாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னாவே சீக்கிரம் சரியாயிரும். அது இல்லாம இந்த வாத்து எதிர்ப்பு சக்தி கொடுக்குமாமா. அது இல்லாம இந்த வாத்து முட்டை இருக்குல்ல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வாத்து அது இல்லாம இப்படி கழுத்து பிடிச்சு தூக்குவாங்க ப்ரோ. அதுக்கு ஏதோ ரீசன் சொல்லுவாங்க, அது என்ன ப்ரோ? அது எதனால? ரக்கையெல்லாம் பிடிச்சி தூக்கும், கழுத்தை பிடிச்சி மட்டும் தான் தூக்கும். சைலண்டா நினைக்குது. பாருங்க மக்கள், நீங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இதை வாத்தை வந்து இப்படித்தான் முயலெல்லாம் காதை பிடிச்சாலும் தூக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அது வாத்தை வந்து கழுத்தை பிடிச்சா தூக்கணும். ஓகே மக்கள், எப்படி சமையல் செய்யறாங்க நாங்க போய் பாத்திரலாமா? இங்க பாத்தீங்கன்னா இந்த கறியெல்லாம் இந்த கிளீன் பண்ற இடம், வெட்டுற இடம் இங்க இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த கடைங்க. அது இல்லாம இங்க வந்து கிராமத்து முறையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த உரல்ல அரைச்சு செய்வாங்கல்ல, அந்த முறையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. அப்படி இந்த கடைக்கு வர்றதுக்கு இன்னொரு ரீசனும் அதே மாதிரி தான். நம்ம வீட்டுல எப்படி பண்ணுவோம், இது பாருங்க கடை இங்கதான் இருக்கு, சாப்பிட்ற இடம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த சமையல் பண்றது எல்லாமே இப்ப நம்ம வீட்டுல பண்ணுவோம் இல்ல, 1-2 உள்ள வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டுல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லாமே இங்க முன்னாடி அப்படியே தொளிச்சு இங்க பக்கத்துலேயே தான் சமையல் எல்லாமே வெளியதாங்க. இங்க கண்ணு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து பார்க்கலாம். அது மாதிரி இங்க ஆட்டி அது மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க.
வேற லெவல்ல. இந்த சைடு பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா புரோட்டாவும் தோசையும். இது எல்லாமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அது இல்லாம உள்ள சாப்பிட்றதுக்கு செம்ம கூட்டம் உள்ள. உள்ள பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு. மக்கள் இதுதாங்க இந்த சமையலறை. வேற எந்த கறியிலுமே இப்படி இருக்காதுங்க. ரத்தம் பாத்தீங்களா, ரத்தம் வந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லிதான் அந்த வந்து வாத்தை அப்படியே இது பண்ணி இது பண்றாங்க. இது பாருங்க கறியில எவ்வளவு ரத்தம் இருக்கு. ரத்தம் தான் டேஸ்ட். ஏங்கா கறி அலாசவும் மாட்டாங்க, டேஸ்ட் போயிடும். நீங்களும் வீட்டுல அப்படி வாத்து செஞ்சீங்கன்னா கறி அலாசிடாதீங்க. அதே மாதிரி கடையில வெட்டி கொண்டு வந்து கொடுக்காங்களா அதே மாதிரி இந்த கறி அலாசிடாதீங்க. பாருங்க எப்படி இருக்கு பாக்குறப்பயே. ஆல்ரெடி அடுப்புல இருக்கு. அது இல்லாம இப்ப என்ன செஞ்சுட்டு அடுத்து செய்ய போறாங்க. அங்க வச்சிருக்காங்க பாருங்க கறி. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சமையல் செய்வீங்க? செஞ்சுட்டே தான் இருப்பீங்களா? இது மசாலாவெல்லாம் போடுவீங்களாங்கக்கா? இதை ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சிடணுங்களா? ஓகேங்கக்கா. ஓகேங்கக்கா. மக்கள் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கறி இருக்குல்ல, கறியில வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள், இந்த சிக்கன் தூள்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சிருவாங்களா. வேக வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எண்ணெயில போட்டு அதுக்கப்புறம் தான் தாளிச்சு ரெடி பண்ணுவாங்களாமா. இது இப்ப எத்தனை கிலோங்கக்கா? 15 வாட்டுங்களா? சரிங்கக்கா. மக்கள் இது பாத்தீங்கன்னா மொத்தமா 15 வாட்டாமாங்க. எவ்வளவு பெரிய கொப்பரையில வேகிக்கிற மாதிரி வேகிக்கிறாங்க பாருங்க. இது சமையல் செஞ்சுட்டே தான் இருப்பாங்களாமா. உப்பாங்கக்கா? ஓகேங்கக்கா. இதுங்கக்கா வரமிளகா தூளுங்க. அடுத்து கொத்தமல்லி தூளாங்கக்கா. சிக்கன் மசாலா. வேற லெவல்ல இருக்கு போதுங்க. அப்பதான் கறியில மசாலா நல்லா இறங்குங்க. உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். இது எவ்வளவு நேரம்க்கா கொதிக்கணும்? அரை மணி நேரம் கொதிக்கணுங்களா? ஓகேங்கக்கா. மக்கள் பாத்தீங்களா என்னென்ன மசாலா போட்டாங்கன்னு. இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் கறியில போய் நல்லா இருக்கும். இதுதான் டேஸ்டோட ரகசியம் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்லயே செய்வோம், நம்ம வந்து அப்படியே கறியை வாங்கி அப்படியே இது பண்ணிடுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது பண்றாங்க. எண்ணெய் ஊத்திடுவாங்க இதுல. இதனாலதாங்க இது டேஸ்டா இருக்காட்டு இருக்கு. இங்க கூட்டம் எப்பயுமே வர்றதுக்கு காரணமே இதுதான் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டுல செய்யறப்ப இதே மாதிரி செய்யுங்க. அவ்வளவுதான், மூடி வச்சிடணும். அரை மணி நேரம் ஆயிருமாங்கக்கா? ஓகேங்கக்கா. அது இல்லாம இதுக்கு வந்து ஆனா சாப்பாடு இருக்காங்கண்ணா. இட்லி புரோட்டா தோசை அவ்வளவுதான். மக்கள் இந்த வாத்துக்கறியோட வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை புரோட்டா இது 3 தானாமாங்க காம்போ. மத்தியானமும் சாப்பிடுறாங்களா இட்லி? எல்லா நேரம் சாப்பிடுவாங்களா? மக்கள் அடுத்து சொன்னேன்ல, இது நாட்டுக்கோழி முட்டையோட சத்து ரொம்ப வச்சுங்க இந்த வாத்து முட்டை. இது பாருங்க, இது நான் வந்து கடைக்கு வந்த ஃபீலே இல்லை. உண்மையா சொல்லணும்னா இது வந்து கடைக்கு வந்த ஃபீலே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது அப்படியே முன்னாடியே இருக்குங்க, தெரியுதா? எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது இப்படியே வச்சிருக்காங்க. நம்ம பார்த்து வாங்கிக்கலாம், நல்ல முட்டை இது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம். சமையல் பண்ற பிளேஸும் பாருங்க, இது அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து நான் உண்மையா கடைக்கு வந்த ஃபீலே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அண்ணா உங்க பேருங்கண்ணா? என் பேர் சுரேஷுங்க. சுரேஷுங்களா? அண்ணா இப்ப நம்ம கடையில என்ன ஸ்பெஷல்? இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன காரணம்? நம்ம கடையில ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வாத்துக்கறி தான். வாத்துக்கறி என்ன கூட்டுறதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம கடையோட வந்து அப்பத்திக்கு வெட்டி அப்பத்திக்கு சமையல் பண்ணி ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறோம். மக்கள் சொன்னேன்லங்க, நீங்களே நேர்ல பாத்திருப்பீங்க ஆல்ரெடி. அப்பப்பயே ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு அப்பப்பயே வெட்டி அப்பயே சமையல். முன்னாடியே பாத்தீங்கல்ல நிறைய கடையில உள்ள வச்சிருப்பாங்க சமையல் அறை இதெல்லாம். இது பாத்தீங்கன்னா கடைக்குள்ள வர என்ட்ரன்ஸ்லயே எல்லாமே உரிக்கிறாங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றாங்க.
அதுதான் பாத்தீங்கன்னா இங்க வந்து மக்கள் வரதுக்கான காரணம் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. வாத்துக்கறி தான் ஃபேமஸ். ஆமாங்க. வாத்துக்கறிக்கு என்னென்ன கொடுக்குறீங்க? வாத்துக்கறிக்கு வந்து இட்லி, பரோட்டா, தோசை. இட்லி, பரோட்டா, தோசை. அப்புறம் வாத்து முட்டை ஆம்லேட். வாத்து முட்டை ஆம்லேட். எவ்வளவுங்க வருது எல்லாம் பிரைஸ்? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கறி குழம்போட வாங்கினீங்கன்னா 440 பார்சலுக்கு. ஒரு வாத்து எடுத்து செஞ்சீங்கன்னா 440. ஆமாங்க. ஹாஃப் பிளேட்டுங்கன்னா அரை வாத்து 230. 230ங்களா? ஹாஃப் பிளேட் பாத்தீங்கன்னா 230. ஒரு பிளேட் வந்து பாத்தீங்கன்னா 130. ஒரு பிளேட் 130. நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அப்புறம் வந்து புரோட்டா அதெல்லாம் எவ்வளவுங்க ரேட்டு? அது நார்மல். அது வந்து எப்பவும் போல நார்மலா புரோட்டா 15 ரூபா. 15 ரூபா. இட்லி 10 ரூபா. இட்லி 10 ரூபா. தோசை 15 ரூபா. தோசை 15 ரூபா. ஓகே ஓகேங்க. நீங்களே பாத்திருப்பீங்க எல்லாமே ஃப்ரெஷ். அப்பப்பவே கறியை வெட்டி அப்பப்பவே செய்யறதா ஸ்பெஷல். அதுக்கு தான் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நன்றிங்க. ஓகேங்க. இது வாத்துக்கறி பாத்தீங்கன்னா புரோட்டா, தோசை, இட்லி இதுக்கு மட்டும்தாங்க வேற லெவல்ல இருக்கும். அது இட்லிக்கு சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே செய்யறப்ப பாத்தீங்கன்னா இட்லி தான் செய்வாங்க. அடுத்து வந்து புரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மூணுலயுமே ட்ரை பண்ணி பார்த்தரலாம். அப்பா புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு சாப்பிடலாங்க. அது வாத்துக்கறியோட வச்சு சாப்பிடலாம். இங்க பாருங்க மக்கள், தெரியுங்களா? அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இங்கேயே சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. வேற லெவல்ல வெந்துட்டு இருக்குங்க. ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே தாளிக்க மாட்டாங்களாமா, எண்ணெய் ஊத்ததான் செய்வாங்க. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா இறங்கிடும் அப்படிங்கிறாங்க கறியில. இது இந்த வாத்துக்காங்கக்கா. இந்த மாதிரி அரைச்சு செஞ்சாதான் டேஸ்ட் வரும். ஏங்கா மிக்சியில அரைச்சா டேஸ்ட் வர மாட்டேங்குது. இடிச்சு போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எச்சா வரும். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் செய்வீங்கக்கா? கணக்கே இருக்காதா? செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டே இருக்கு. ஏங்கா ஞாயிற்றுக்கிழமை அதிகமா வருமா? மித்த நாள்ல ஓரளவுக்கு வரும். ஏங்கா அதுவும் பாருங்க அடுப்புலதான் செய்யறாங்க. விறகடுப்புல தான் செய்யறாங்க. இங்க பாருங்க தொட்டாங்குச்சியில் அள்ளி போடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த தொட்டாங்குச்சி எல்லாம். தோல் சீவ வேண்டியது இல்லையாங்கக்கா? அலசிடுவீங்களா? சரி சரிங்கக்கா. ஓகே ஓகேங்கக்கா. ஏங்க இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலதான் ஆயிருச்சு. அப்படியே மசாலா போட்டாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து தாளிக்கவே போறது இல்லையாமா, எண்ணெய் ஊத்துனாங்கல்ல இதுலயே வந்து குக் ஆயிக்குமாமா. எல்லாமே இதுலதான் போட போறோம். இது என்னங்கக்கா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து கறிவேப்பிலை தலை. இது வந்து நம்ம இப்ப தாளிக்க போறதே இல்லையாங்கக்கா? ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இதுலயே அப்படியே அந்த கொதியிலேயே வேகிறது தான். அதனால டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்க மாட்டிருக்கேங்கக்கா. அதனாலதாங்க இது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. இதுலயே தெரியுதுங்களா? என்னெல்லாம் பாருங்க தெரியுது. அடுத்துங்க இது என்னங்கக்கா தூள்? மசாலுங்களா? அரைச்சிப்பீங்களா? இது பாத்தீங்கன்னா மசாலாவாமா. இது வந்து இவங்களே அரைச்சுக்கிறதாமாங்க, சிக்கன் மசாலா. இதுங்கக்கா இது வந்து மல்லித்தூளுங்களா மறுபடியும்? அடுத்து பாத்தீங்கன்னா மல்லித்தூள் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. அது இல்லாம இதுலயே ஆட் பண்றாங்க. இது ஒரு குண்டா எவ்வளவு, எத்தனை வாத்துங்க வேகும்? 15 வாத்து வேகமாவாங்க. இந்த குண்டா இருக்குல்ல, இந்த சட்டி. இந்த தண்ணி வந்து ஃபுல்லா சுண்டணும். ஏங்கா இப்ப இந்த மசாலா போட்டாங்கல்ல, இது பாத்தீங்கன்னா சுண்டும் நல்லா கிரேவி ஆயிருமாமா. வெந்ததுக்கு அப்புறம் பாக்கலாங்க. அக்கா உங்க பேருங்கக்கா? சுதா.
பாருங்க இப்பயே லைட்டா கிரேவி மாதிரி இருக்கு, நல்லா ஃபுல்லா கொதி விட்டுருவாங்களாமா சுண்டுற அளவுக்கு. ம். 1/4 மணி நேரம் போச்சா நல்லா இதாயிரும் கிரேவி மாதிரி அப்படிங்கிறாங்க. லைட்டா அப்படி தூக்கி காட்டுங்கக்கா. நான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. ஓகேங்கக்கா. இது எண்ணெய். மக்கள் பார்த்துக்கிட்டீங்களா, எண்ணெய் இப்படிதாங்க ஆட் பண்றாங்க. அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணி போறோம்க்கா. அவ்வளவுதான் மக்கள், 1/4 மணி நேரம். இந்த புரோட்டாவுக்கு என்ன தாங்க வேற லெவல்ல, எவ்வளவு ஊத்துறமோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. A few moments later. அவ்வளவுதானுங்க மக்கள், அவ்வளவுதாங்க, ஃபுல் கொதி ஆயிருச்சு. கிரேவி பார்த்துக்கு வந்துருச்சுங்க, தெரியுதா? அப்படி தூக்கி காட்டுங்க. நான் பாருங்க, அவ்வளவுதான், நான் இறக்கிட்டா முடிச்சேங்க்கா. குழம்பு தனியா எடுத்துட்டு கிரேவி தனியா இறக்கிடுவோமாங்க்கா? சரி சரிங்கக்கா. அந்த மசாலா எதுவுமே தெரியல பாருங்க, அந்த வெங்காயம் எல்லாம் போட்டாலும் இதுலயே இது வெந்துருச்சு. அதான் பாருங்களேன். இது வந்து குழம்புக்கு, இது தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாமாங்க்கா? அங்க செய்யறது புரோட்டாக்குங்களா? ஓகே. மொத்தமா போட்டுறீங்க. வெங்காயம் தக்காளி தெரியல பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க, சூப்பரா. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்து சாப்பிடலாமா? ஓகேங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. அக்கா பாத்தீங்கன்னா எவ்வளவு, இது ரொம்ப செம்ம ஹீட்டுக்குங்கன்னா நிக்கவே முடியல. அது இல்லாம இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வேற போட்டுருக்காங்களா, அது பாத்தீங்கன்னா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாங்கக்கா. அக்கா ரொம்ப நன்றிங்கக்கா. மக்கள் நம்ம கண்டிப்பா அங்க உட்காந்து சாப்பிட முடியாது, ஏன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமா இருக்குங்க. ஏன்னா அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாருங்க எவ்வளவு ஃபுல் கூட்டமா இருக்கா. அதனால இன்னொன்னு அங்க இருக்குங்க, ஃபேமிலி வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பிளேஸ் பாக்குறீங்களா, அது வேணா அங்க உட்காந்துட்டு சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கூட்டம்னு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். இங்கேயே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஐயோ இங்கேயும் கூட்டமா இருக்கீங்க, இங்கேயும் வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும் போல. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அது இல்லாம அங்க இருக்குல்ல, அது இல்லாம தனியா. மக்கள் தயவு செஞ்சு கண்ணு வச்சிடாதீங்க, ஏன்னா இது வந்து வாத்துக்கறி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 பிளேட் வாங்கியிருக்கோம். இதை வந்து எல்லாத்தோடையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு 4 இட்லி, ஒரு முட்டை தோசை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முட்டை தோசை வந்து பார்த்தீங்கன்னா வாத்து முட்டையிலே போட்டது, அதனால வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே காம்போ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு புரோட்டா, 4 இட்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தோசை, அது இல்லாமல் 1/2 பிளேட் வந்து கறி வாங்கியிருக்கோம். வேற லெவலில் இருக்குல்ல, சாப்பிடலாமா? இப்போ பாருங்க பீஸ் எல்லாம் பாருங்க எப்படி வந்துருக்கு. ஈரல் இங்கே பாருங்க, நமக்கு ஈரல் வந்துருக்கு. பீஸ் பாருங்க, பீஸ் காட்டுதா?
சூடா இருக்கு. பீஸ் தெரியுதா? எண்ணெயே ஊற்றலைங்க, ஆனால் பாருங்க எப்படி குக் ஆகிருக்கு தெரியுதுல்ல, நல்லா குக் ஆகிருக்குல்ல. ஃபஸ்ட்டு கறி போட்டுக்கலாமா? இன்சைட் வா, பக்கத்துலடா. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அரை வாத்து வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் ரேட்டு பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுடா? 440. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லியில் ட்ரை பண்ணிடலாமா? போதும். சூப்பராக கடை, ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கா. அந்த நம்ம வந்து இது எண்ணெயில் இது பண்ணவே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஈரல் ஈரல் வந்து தோசையில் போட்டு அப்படியே ஒரு டிப் பண்ணி அடிக்கலாமா? வேற லெவலில் இருக்கு. இது வாத்தோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைங்க, ஃபுல்லாக வந்து இந்த பிராய்லர் மாதிரிலாம் இருக்காது, நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். இந்த பீஸு இதெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது நாட்டுக்கோழி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். எலும்பு இது மாதிரி தான் இருக்கும், ஏன்னா பிராய்லர் மாதிரி இருக்காது. ஃபுல்லாக இதில் பீஸ் மட்டும் தான், கறி மட்டும் தான் இருக்கும், ஆனால் அது மாதிரி இருக்காது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம், அதான். வேற லெவலில் இருக்கு உண்மையாக. ஒரு ஹாஃப் பிளேட் வாங்கினா ஒரு 2 பேர் கன்ஃபார்ம் சாப்பிடலாம். ஒரு ஹாஃப் பிளேட் வாங்கினா போதும், ஒரு 2 பேர் சாப்பிடலாம். அப்படி இல்லை ஃபேமிலியோடு சாப்பிட்ணுன்னா ஒரு பிளேட் ஃபுல் பிளேட் வாங்கணும். ஆமாம், குழம்பு தான் பத்தாத இருக்கு. ஈரல் சாப்பிட்றியா? ஈரல் இருக்கிற ஒரு எண்ணெய் இவ்வளவு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எலும்பு பீஸ் தான் நிறையா இருக்குது. அதில் தான் சத்துச்சு, பிராய்லர் மாதிரி இல்லாமல் நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும். அதுதான் அந்த வாத்திலே கொஞ்சம் ஸ்பெஷலு. பாருங்கள் பீஸ்லாம் பார்த்தாவே தெரியுது, க்ளோஸ்அப்பாகவே தெரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எலும்பாக தான் இருக்கும், நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பிராய்லர் மாதிரி இருக்காது. ஆனால் கறி கம்மியாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்காது. அவ்வளோதாங்க, இட்லி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை ட்ரை பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாத்து முட்டையில் போட்ட முட்டை தோசை ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து தனியாக குருமா, புரோட்டாவுக்கு மட்டும் தனியாக செஞ்சது. உள்ளே செஞ்சாங்கல்ல அந்த குருமா இல்லை, இது வந்து வெளியே செஞ்சது. குழம்பு செம்ம சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. இங்க வாடா, பக்கத்துல வா. வாத்து முட்டை பார்த்தீங்கன்னா இங்க டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் எக் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு கறி ஒன்று சாப்பிடலாம். உங்களுக்கே ஒரு இதயத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதை வச்சு சாப்பிட போறேன். உனக்கு என்ன மாட்டேன் இதயம்? இந்த இதயத்தை நான் சாப்பிட போறேன். ஒரு முட்டை தோசை, அதுல வாத்து முட்டை, அது இல்லாம ஒரு இதயத்தை வச்சு சாப்பிட போறோம். வேற லெவலில் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குல்ல டேஸ்டே. வாத்து முட்டையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதே டேஸ்டே இல்லை.
வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன் இது மாதிரி வாத்து முட்டை போட்டு ஒரு முட்டை தோசை. ஃபஸ்ட்டு டைம். சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி வச்சு ட்ரை பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கறி வச்சுருக்கேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எலும்பு பீஸ் தான் அதிகமாக இருக்குது. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக மசாலாவே தெரியல. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கொதி வச்சாங்களா அதுலேயே நல்லா வெந்துருச்சு. பீஸ் வச்சு சாப்பிடலாமா? யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. வேற லெவலில் இருக்கு உண்மையா. பர்ஃபெக்ட். ஒர்த்துங்க, உண்மையா ஒர்த்து. அப்படி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. அவங்க நம்பர், கான்டாக்ட் நம்பர் கீழே தரேன். ஏன்னா வந்து இது வந்து ரோடு வந்து கொஞ்சம் ஹைவேஸாக இருக்கனால வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இது கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். அவங்க நம்பர் மட்டும் தரேன், அப்படியே கான்டாக்ட் பண்ணி வந்துடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கவுச்சியே தெரியல. வாத்து பார்த்தீங்கன்னா கவுச்சி தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கவுச்சியே தெரியல. அந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து புரோட்டாவோட ட்ரை பண்ணிடலாமா? புரோட்டாவை தொட்டு ஊற வச்சு சாப்பிடலாமா? அடுத்து புரோட்டா ஊற வச்சு சாப்பிடலாமா? புரோட்டாக்கு அதை விட வேற லெவலில் இருக்குடி. இட்லிக்கு சாப்பிட்ருக்கேன் வாத்துக்கறி. ஆனால் புரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுது. உண்மையா சூப்பராக இருக்கு. இது டேஸ்ட் வேற லெவலில் இருக்குல்ல உண்மையா. உண்டாவை க்ளீன் பண்ணிக்கலாம். உண்மையாக வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. புரோட்டாவுக்கு உண்மையாக இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா புரோட்டாவில் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு. தனியாக தெரியுது. மக்கள் அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அக்கா போயிட்டு வரேங்க்கா. சரிங்கக்கா வரோம். உண்மையாக நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சாப்பிட்றேன். இது அந்த எண்ணெயெல்லாம் தாளிச்சு தானே செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஓகேங்கக்கா, ரொம்ப நன்றி. அவ்வளோதாங்க, பில்லை பே பண்ணிட்டு போயிடலாம். செம்ம கூட்டங்க. பில் பே பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் தெரியுதா? பில் பே பண்ணுற இடத்துல இந்த சைடில் பாருங்க. இங்கெல்லாம் உட்காந்துருந்தா நம்ம வீடியோவே எடுத்துருக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அண்ணா நல்லா இருந்துச்சுங்கண்ணா. உண்மையா சூப்பராக இருந்துச்சு. முட்டை தோசை சூப்பராக இருந்துச்சுண்ணா. முட்டை தோசை புரோட்டாவும் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்கண்ணா. அண்ணா உங்கள் காம்பர் கொடுத்துடலாமா? ஏன்னா இது பைபாஸாக இருக்குது. ஏன்னா வந்து ரோடு தெரியாது. உங்கள் நம்பர் கொடுத்துடலாமாங்கண்ணா? அண்ணா இப்போ இந்த லொக்கேஷன் கரெக்டாக எந்த பிளேஸுங்கண்ணா? இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர்லேருந்து சேலம் போகிற பைபாஸ் ரோட்லிங்க. வேலாயுதம்பாளையம் பக்கத்தில் பாலத்துறைங்கிற ஏரியா. காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில். காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில். காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில். ஓகேங்க. பாலத்துறைங்கிற ஏரியா. அவங்க கீழே உங்க நம்பர் கொடுத்துட்றேன். ஏதாச்சும் டவுட்னா, ஏன்னா பைபாஸ்ல அப்படியே போயிடுவாங்க. இது அது மாதிரி வேலாயுதம்பாளையம் வந்துட்டு இல்லைன்னா இங்க இடையில வந்துட்டு கூப்பிட்டா கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நல்லா இருந்துச்சு உண்மையா. நன்றி. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்கண்ணா, வரேங்கண்ணா. மக்கள் அவ்வளோதாங்க, சாப்பிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு கரும்பால் ஒன்று குடிச்சிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாங்கள் வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே மக்களே, அடுத்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன்.
அவங்களே ஜூஸ் குடிச்சிடுறாங்க, கூலிங் போயிடும். ஓகே மக்களே, பாய்.